திருப்பாவை 27 மார்கழி மாதம் 27வது தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கிருஷ்ணன் கிட்ட ஒரு விஷயத்தை என்னென்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், அவர் இது வரைக்கும் அவங்க நோன்பு இருந்தாங்க. அந்த நோன்பு முடிஞ்ச பாவை நோன்பு நிறைவு வந்துடுச்சு. இப்போ அந்த நிறைவு பெறும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு தான் இந்த முழு விஷயங்களும் அமைஞ்சிருக்கும். மேலும் ஒரு உணவு எப்படி இருக்கணும், ஒரு நைவேத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெளிவான விளக்கத்தோடு இன்றைய பாடலில் அமைஞ்சிருக்கும். இதில் முழுக்க முழுக்க இறைவன்கிட்ட கேட்டு வாங்குவதாக அமையும். நம்ம திருப்பாவை பாடலுக்குள்ளே போகலாம் விளக்கத்தோடு. திருப்பாவை 27 பாடல். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு பெரும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றணிய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை இடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடல் வரியை நிறைவு செய்கிறாங்க. இந்த பாடல்களில் முதல்ல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசிலினால் நன்றாக அப்படின்னு முதல் 3 வரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கோவிந்தா உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்க போகிறேன், எனக்கு நீ அது தரத்துக்கு தயாராகிரு அப்படின்ற மாதிரி முதல்ல பரிசாக எனக்கு தரத்துக்கு தயாராகிரு அப்படின்றது முதல் 3 லைனில் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, அடுத்த 3 வரிகளில் சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு காதுக்கு கம்பல் வேண்டும், அதுக்கப்புறம் நெத்திச்சூடி வேண்டும், கழுத்துக்கு இது வேணும், வளையல் வேணும், இடுப்புக்கு முதற்கொண்டு கால் முதற்கொண்டு என்னென்ன அணிகலன் வேணுமோ அது அனைத்துமே கோவிந்தா கிட்ட கேட்குறாங்க, அந்த கண்ணன் கிட்ட கேட்குறாங்க. ஏன் இறைவன்கிட்ட கண்ணபெருமான் கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதையும் இது பண்ணுறாங்க. எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் தெரியாது, நான் உன்னை மட்டும்தான் துதித்து பாடிட்டுருக்கேன், நான் என் எல்லா வேலையை விட்டுட்டு உங்ககிட்டயே மட்டும்தான் இருக்கிறேன், அதனால் நீ தான் எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கும். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஆடையும் வேண்டும், எனக்கு அழகான ஆடைகள் அணியறதுக்கு வேண்டும், அந்த ஆடைகள்லாம் அணிஞ்ச பிறகு நான் அழகாக அணிஞ்சிட்டு வந்துட்டேன், அணிஞ்சு அதன் பிறகு என்னுடைய பசியை ஆற்றணும், பசி ஆற்றத்துக்கு நீ என்ன கொடுக்கணுனாக்கா பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னாக்கா பால் சோறும் வேணுமா, அந்த சாதம் பாலில் வேகப்பட்ட சாதத்தை அதில் நெய் ஊற்றி அந்த நெய் எப்படி இருக்கணுமா அப்படின்னாக்கா முழங்கை வழியாக அந்த சாதத்தை நெய்வேதியத்தை கையில் கொடுக்கும்போதே அந்த நெய் முழங்கையில் வழிஞ்சு கீழே அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, பெய்துன்னும் போது அந்த சொட்டக்கூடாது, பெயின்னா அப்படியே மழை எப்படி ஊற்றுதோ அது மாதிரி அந்த நெய் சலசலன்னு ஊற்றணும், அந்த மாதிரி இந்த பாடலில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே கூடி வா, நீயும் வா, நானும் வரேன், என்னுடைய நண்பர்களும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து நம்ம அந்த உணவை உண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகளில் முழுவதாக கேட்டிருப்பாங்க. ஆண்டாள் நாச்சியார் இது வரைக்கும் விரதத்தை பற்றி பேசினவங்க இன்றைக்கி விரதத்தை பாவை நோன்பு கூடார வெள்ளி என்ற இது கடைசியாக முடித்து அந்த பாவை நோன்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம அவங்க எப்படிலாம் ஒரு அணியணும், உடை பாவனைகள் எப்படி இருக்கணும், உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்றது கேட்குறாங்க. பொதுவாக ஒரு விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா நெய் சோறு பால் சோறு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு. விரதம் இருக்கிறவங்க இது மாதிரி விரதம் இருந்து சாப்பிட்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. தினமும் பால் சோறு நெய் சோறு தினமும் சாப்பிட்றவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு, கொலஸ்ட்ரால் வரதோ சுகர் வரதோ மற்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் நீங்கள் வருடம் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு கிடையாது. இல்லை மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றீங்கனாலும் இடையில விரதம் இருந்து இந்த உணவுகள்லாம் இப்படி சாப்பிட்டா பெரிய பாதிப்பு கொடுக்காது அப்படின்றதையும் அழகாக
27 நாள், கிட்டத்தட்ட 26 நாள் விரதம் இருந்துட்டு, அதுலேயும் முதல் 2 நாட்கள்லேயே வந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணுக்கு மை வைக்க மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தலையை வந்து இது பண்ண மாட்டேன், பூ வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே நான் செய்ய போகிறேன், என்னுடைய பாவை நோன்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீ இதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் விரதம் இருக்கீங்களா, இறைவன்கிட்ட உங்களுடைய தவ வலிமை எப்போவுமே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுனும் போது உங்களுடைய தவம் நல்லபடியாக இருந்தது, விரதம் நல்லபடியாக இருந்ததுன்னா இறைவன்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்றது இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அனைவருக்கும் நன்றி. நமோ நாராயணாய.